ஓகே டாக்டர். ஸோ இப்போ டெஸ்ட் பத்தி பார்க்கலாம் டாக்டர். இப்போ கேன்சர்ன்னு சொன்னாலே வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒன் ஆஃப் த டெஸ்ட் வந்து இந்த பயாப்சி டெஸ்ட் தான். ஸோ இந்த தைராய்டுல வர கட்டிக்கும் இந்த மாதிரி பயாப்சி டெஸ்ட் தானா? இல்ல இதுக்கும் பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா? தைராய்டு கட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற வியாதி பார்த்தோம்லங்க, ஹைப்போ தைராய்டிசம் பார்த்தோம், ஹைப்பர் தைராய்டிசம் பார்த்தோம். அதுல எல்லாம் வந்து தைராய்டு ஹார்மோன் லெவல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் தைராய்டு இருக்கக்கூடிய கட்டியில பார்த்தீங்கன்னா ஹார்மோன் நார்மலா இருக்கும். தைராய்டு ஹார்மோன் பார்த்தா நார்மல் லெவல், அதில் உங்களுக்கு மாறுபாடே இருக்காது. ஸோ அது பெரிய லெவலில் வந்து கண்டுபிடிப்புக்கான உதவி செய்யாது. நீங்கள் சொன்ன மாதிரி பயாப்சி தான் இதுக்கு உதவி செய்யணும். பயாப்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேனோட ரோல் வந்து ரொம்ப முக்கியங்க. அல்ட்ராசோனோகிராம்னு சொல்லுவோம். தைராய்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். தைராய்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய ஷேப் தெரிஞ்சிடும். இது நார்மல் ஷேப்பா, பட்டர்ஃப்ளை ஷேப்பில் தான் இருக்குதா, இல்லை அந்த ஷேப்பை விட மாறி இருக்குதா, ஒரு இடத்துல கட்டி பெருசாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எந்த இடத்துல அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸ்கேனில் வரைக்கும் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே ஒரு பயாப்சி பண்ணுறோம். பயாப்சி பண்ணால் வலியே இருக்காது. நீங்கள் சாதாரணமாக டாக்டர்கிட்ட போனால் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவீங்க. அதுக்கு பேர் ஐஎம் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஒரு ஊசி என்ன வலிக்கும், ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி வலி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் வலி. அதுக்கு பேர், அந்த டெஸ்ட்டுக்கு பேர் FNAC, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. ஒரு சின்ன நீடில் அந்த கட்டியில் உள்ள செலுத்தி அப்படி அந்த திரவத்தை வெளியே இழுத்து அதை பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா இது புற்றுநோய் அறிகுறி இருக்கா, புற்றுநோய் அறிகுறி இல்லையான்னு தெரிஞ்சிடும். FNAC இஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்லுவோம். அதுலயே தெரிஞ்சிடும். ஒன்று, இதுலயும் டவுட்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ரேடியோ நியூக்ளியேட்டட் ஸ்கேன் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. டெக்னீஷியன் ஸ்கேன்லாம் அயோடின் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து அந்த ரேடியோ நியூக்ளியேட்டட் அணுத்தாதனுடைய அப்டெக் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வச்சும் இது புற்றுநோயா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த இரண்டும் தெரிஞ்ச பிறகு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்க்கு வந்து கேன்சர் கட்டி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் டாக்டர்? நான் யூஸ்வலி வந்து கேன்சருக்கு வந்து ரேடியோ தெரப்பி, அந்த மாதிரி கீமோதெரப்பி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கே நெக்கில் அண்ட் தைராய்டு அப்படின்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்கு. அது கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஒரு கட்டி அப்படின்னாவே, ஒரு கேன்சர் கட்டினா 3 வகையான வைத்தியம் தான் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஒன்று சர்ஜரி, ரெண்டாவது கீமோதெரப்பி, மருந்து கொடுத்து நரம்பு வழியாக மருந்து கொடுத்து கட்டியை அழிக்கிறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது 2. அதுக்கடுத்து ரேடியோ தெரப்பி, கரண்ட் மூலம் வச்சு அழிக்கிறது. இந்த 3 வகையான ட்ரீட்மெண்ட் தான் எல்லா கேன்சருக்கு ஜென்ரலாக, தைராய்டுக்கு மட்டும் எல்லா கேன்சர். பட் தைராய்டு இஸ் அ ஸ்பெஷாலிட்டி. எப்படின்னா ரேடியோ தெரப்பி நோ ரோல் தைராய்டை பொறுத்த வரைக்கும். ரேடியோ தெரப்பி கொடுத்தா தைராய்டு கட்டியை கரைக்கவே முடியாது. மற்ற கட்டி மாதிரி கிடையாது. ஒரு பிரஸ்ட்டில் கட்டி வருது, இல்லைன்னா நெக்கில் ஒரு நெறி கட்டி வருது, லிம்போமா வருது, அந்த மாதிரி கட்டி, இப்போ கர்ப்பப்பையில் கட்டி வருது, அதுல எல்லாம் வந்து கரண்ட் வச்சு கரைக்கலாம். ஆனால் தைராய்டு கட்டி வந்து கரண்ட் வச்சு கரைக்க முடியாது. ஸோ அப்போ அது ஆப்ஷன்ஸ் வந்து ரூல்ட் அவுட், அது கிடையாது. அதுக்கடுத்து கீமோதெரப்பி, மருந்து கொடுத்து கட்டியை கரைக்கிறது. மற்ற புற்றுநோய் கட்டி மாதிரி தைராய்டில் மருந்து கொடுத்தா கட்டி கரையாது. ஸோ அதனுடைய ஆப்ஷனும் ரொம்ப ரொம்ப லிமிட்டட். ஒரு 2%, 5% கூட இல்லை. ஸோ மீதி லெஃப்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான். ஸோ சர்ஜரி இஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். அதை விட்டோம்னா வேற வழி கிடையாது. பட் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர், ஜென்ரலாக கேன்சர்னு எடுத்தால் சர்ஜரி பண்ணால் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு ஓகே தானே? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, அதான் தைராய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தைராய்டுன்னு இருக்கக்கூடிய கட்டியை, கேன்சரை, அந்த அறிகுறியை முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக சர்ஜரி பண்ணிடலாம். ஒருவேளை அந்த அந்த சர்ஜரி வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியாது. சில குறிப்பிட்ட நபர்கள், ஸ்பெஷலைஸ்டு, குறிப்பிட்ட சென்டர், குறிப்பிட்ட டாக்டர், தைராய்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பண்ணிடுவாங்க. அது 2 விஷயம் தான் இருக்குது தைராய்டு சர்ஜரியில். ஒன்று, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்ட வந்து முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் போகுது. கரோட்டிட் போகுது, லெரஞ்சியல் நர்வ்ஸ் போகுது, அப்புறம் ட்ரக்கியா இருக்குது, ஈசோஃபேகஸ் இருக்குது. இந்த 4-5 ஸ்ட்ரக்சர்ஸ் மெயின்ஸ், அதையெல்லாம் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பொறுமையாக நின்று பண்ணிட்டோம். சர்ஜரிஸை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ சர்ஜரி தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு. தைராய்டில் கேன்சர் வந்துருச்சுன்னா முழுமையாக கட்டி எடுத்துடணும் ஆக்சுவலாக. அப்புறம் பக்கத்தில் நெறிக்கட்டி இருந்தால் கூட அந்த நெறிக்கட்டி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். இதுக்கு பேர் பிளாக் டிசெக்ஷன் சொல்லுவோம் ஆக்சுவலாக. அதில் ரேடிக்கல் இருக்குது, மாடிஃபைட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ தைராய்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெறிக்கட்டி ப்ளஸ் தைராய்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடணும். அது இன்ஜுரி வரலாமல் இருக்கிறக்கும், ஆபத்து இல்லாமல் இருக்கிறக்கும் நம்ம கரெக்டாக அதை பார்த்து சர்ஜரி பண்ணும்போது டெக்னிக்கலாக நம்ம பண்ணிட்டோம்னா
ரிசல்ட்ஸ் இஸ் குட். ஓகே. ஸோ இப்போ இந்த கேன்சர், இந்த கட்டி, இந்த விஷயத்த வந்து ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, அது வந்து ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்கன்னா, என்ன மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து ஒரு பேஷண்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க? இப்போ ரெண்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தைராய்டு எந்த இடத்துல இருக்குது? அது கழுத்து, முன் கழுத்து ஆக்சுவலாக. அதுக்கு கீழே தான் வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் சொல்கிறீங்க, அதுதான் மூச்சுக்குழாய். இப்போ தைராய்டில் கட்டி வந்துருச்சு, முதல்ல எதை பாதிக்கும்? அந்த மூச்சுக்குழாய் பாதிக்கும்ல. மூச்சுக்குழாய் போட்டு என்ன ஆகும்? அழுத்திரும், கம்ப்ரஸ் பண்ண. ஓகே. கம்ப்ரஸ் பண்ணிடும். அப்போ மூச்சுக்குழாய் கம்ப்ரஸ் பண்ண என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக மூச்சு விட முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்? நான் முன்னே சொன்ன மாதிரி தைராய்டு கேன்சர் வந்து பயப்படவே வேண்டாம். தைராய்டு கேன்சரில் நார்மல் லைஃப் தான். மற்ற கேன்சர் மாதிரி இது பயப்படக்கூடிய கேன்சர் கிடையாது. தைராய்டு கேன்சர் பண்ணி சர்ஜரி பண்ணி கரெக்டான வைத்தியம் பண்ணிட்டா 20 வருஷம் 30 வருஷம் கூட அந்த கட்டினால் பாதிப்பே வராது. ஆனால் அது சரியானபடி கண்டுபிடிச்சு இது பண்ணலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பை முதல்ல பாதிக்கும். ஏன்னா அந்த மூச்சுக்குழாயில் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ மூச்சுக்குழாய் அழுத்தம். ரெண்டாவது அந்த நரம்பு ஒன்று சொன்ன, அந்த நரம்பை பிளாக் பண்ணும். பக்கத்தில் வந்து இருதயத்திலிருந்து மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய் ஒன்று இருக்குது, கரோட்டிட் ஆர்டரி, அதையும் பிளாக் பண்ணும். ஸோ இதனால தான் வரும். அறியாமையினால தான் கொஞ்சம் அதிகமாக பிரச்சனை வருமே ஒழிய, அது சரியானபடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம்னா அதனால பிரச்சனையே இல்லை. ஓகே. ஸோ இப்போ நார்மல் கேன்சருக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு போர்ஷனில் வந்து கேன்சர் வந்ததுன்னா அது ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் கூட தெர் ஆர் சான்சஸ் வேற ஏதாச்சும் ஒரு உறுப்போ ஒரு பாடியில் எஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த தைராய்டு கேன்சர் அப்படின்னு வந்ததுன்னா அதை கியூர் பண்ணதுக்கப்புறம் கூட உடம்புல வேற ஏதாச்சும் பகுதிகளில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ தைராய்டு கேன்சர் ஒரு 3 வகை சொல்கிறேன் பாருங்க. ஒன்று பேப்புலரி கேன்சர், ரெண்டாவது ஃபாலிகுலார், அதுக்கடுத்து வந்து மெடலரி கேன்சர்னா அன்டிஃபரன்ஷியேட்டட்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு வகையான ட்ராக் எடுத்துக்குது, ஒரு பாதிப்பை கொடுக்குது. இந்த பேப்புலரி கேன்சருங்க அப்படிங்கிறது வந்து ரத்தம் வழியாக பரவுது. ஃபாலிகுலார் கேன்சர் வந்து பேப்புலரி வந்து நெறிக்கட்டி வழியாக பரவுது. ஃபாலிகுலார் கேன்சர் வந்து ரத்தம் வழியாக பரவுது. அப்புறம் மற்ற கேன்சர் அன்டிஃபரன்ஷியேட்டட் வந்து 2 மூலையும் பரவுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூச்சுக்குழாயை அழுத்தி பிடிக்குது. இப்போ எப்படின்னா எலும்பில் வந்து இந்த தைராய்டினுடைய பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, தைராய்டு கட்டி இங்கே இருக்கும், அது பேர் ஃபாலிகுலார் கேன்சர். சின்ன கட்டி இருக்கும், ஒரு ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பாதிப்பு வந்து இரத்த குழாய் வழியாக போய் பிரெயினில் வந்து இவ்வளோ பெரிய கட்டி ஃபார்ம் ஆகிடும். அந்த கட்டி மட்டும் தான் பல்சேட்டிங் ஆகும். பல்சேட்டிங்னா துடிக்கும். இப்போ நீங்கள் கையை இப்படி மேலே வச்சிங்கன்னா அப்படி தூக்கி விடும். பல்சேட்டிங் டியூமர் வரும். அதுதான் ரொம்ப இந்த ஸ்கல் போன் இருக்குல்லங்க, மண்டை எலும்பு, அதையே அரிச்சு சாப்பிட்ரும். அது அவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுக்கும் ஆக்சுவலாக. அது வந்து ஃபாலிகுலர். ஆக தைராய்டு சர்ஜரி பண்ண பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா போன் ஸ்கேன் பண்ணுவோம். எலும்பு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுவோம். அப்போ எலும்பை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும்போது இந்த தைராய்டில் இருக்கக்கூடிய அறிகுறி அந்த எலும்புகளில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று. அப்புறம் சிடி ஸ்கேன் எடுப்போம், கழுத்துக்கு எடுப்போம், நெஞ்சுக்கு எடுப்போம், வயிறுக்கு எடுப்போம். இதிலிருந்து நெறிக்கட்டிகள் ஏதாச்சும் இருக்குதா? ஏன்னா ஒரு வகையான கேன்சர் வந்து நெறிக்கட்டி மூலம் பரவுதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலாக, பேப்புலரி. அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குவோம். அப்போ சர்ஜரி முடிஞ்ச பிறகு, ஈவன் சர்ஜரிக்கு முன்னாடி இது பண்ணுவோம். முடிஞ்ச பிறகு இந்த ஆனுவல் செக்கப் வருஷம் ஒரு முறை செக் பண்ணும்போது போன் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், இல்லை சிடி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம டியூமர் மார்க்கர்னு சொன்ன தைரோகுளோபுலின் அது பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாவது எல்லாமே நார்மலாக இருந்துச்சுன்னா நோ ரெக்கரன்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதாவது இந்த ஒரு வாரம் முழுக்க வந்து தைராய்டு, ஹைப்போதைராய்டு அண்ட் தைராய்டு கேன்சர் பற்றி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. ஓகே நேயர்களே, இந்த ஒரு வாரம் முழுக்க சென்னை நேசம் ஹாஸ்பிட்டல்ஸோட தைராய்டு சர்ஜியன் டாக்டர் பூபதி அவர்கள் ஷேர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் தைராய்டு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு டவுட்ஸும் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி வேறொரு துறையை சேர்ந்த மருத்துவருடன் டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி தொடரும்.